அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் மீண்டும் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில். ஜனாதிபதி உட்பட அரசு அதிகாரிகள் சிறை செல்ல நேரிடும், தயாசிறு விடுத்து எச்சரிக்கை. தமிழ் தேசிய கட்சிகளை ஓரணியில் திரட்டும் முயற்சி, அடுத்த வாரமும் சந்திப்பு. 53 ஆண்டுகளுக்கு பிறகு நிலவுக்கு பயணம். அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் இன்று காலை 8 மணி முதல் நாளை காலை 8 மணி வரை 24 மணி நேர அடையாள வேலை நிறுத்தத்தை ஆரம்பித்துள்ளது. சட்டவிரோத இடமாற்றங்களை கண்டித்து நாடளாவிய ரீதியில் உள்ள அரசு வைத்தியசாலைகளில் குறித்த அடையாள வேலை நிறுத்த போராட்டம் நடத்தப்படுவதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் குறித்த பிரச்சினைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த செவ்வாய்க்கிழமை 24 மணி நேர அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டது. எனினும் தங்களது பிரச்சினைகள் தீர்க்கப்பட காரணத்தால் என்றும் தங்களது அடையாள வேலைநிறுத்தத்தை தொடரப்போவதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் டாக்டர் சமில் விஜயசிங்க தெரிவித்தார். இந்த வேலைநிறுத்த காலத்தில் அவசர மற்றும் அத்தியாவசிய சேவைகளுக்கான சேவைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் டாக்டர் சமில் விஜயசிங்க மேலும் தெரிவித்தார். தரமற்ற நிலக்கரி கொள்வனவினால் தான் மின்கட்டணம் உயர்வடைந்துள்ளது. மின் கட்டணத்தை மேலும் 50% அதிகரிப்பதற்கு புதிய நிறுவனங்கள் ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியுள்ளன என ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்தார். கொழும்பில் நடைபெற்ற ஒன்றிணைந்த எதிர்க்கட்சிகளின் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். வலுசக்தி துறையில் அரசாங்கம் பாரியதொரு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. புதுப்பிக்கத்தக்க சக்தி வளங்களை மேம்படுத்துவதற்கு எந்தவித நடவடிக்கைகள் இதுவரையில் மேற்கொள்ளவில்லை. சூரிய மின்சக்தி திட்டத்தை அரசாங்கம் பலவீனப்படுத்தியுள்ளது. நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது சூரிய மின்சக்தி திட்டத்தில் ஒரு அலகுக்கு 34 ரூபாய் அளவில் செலுத்தப்பட்டது. ஆனால் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த தொகை 15 முதல் 19 ரூபாவாக குறைக்கப்பட்டது. மின்சார சபையின் சுயாதீனத்தை பாதுகாக்க வேண்டும் என்று ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க மின்சார சபையை கலைத்து அதன் பொறுப்பு மற்றும் கடமைகளை 4 நிறுவனங்களுக்கு வழங்கியுள்ளார். எந்த நிறுவனங்கள் எந்த பணியை செய்கின்றது என்பது சந்தேகத்துக்கு இடமாகவே காணப்படுகின்றது. புதிய மின்சார சட்டத்துக்கு அமைய மின் விநியோகத்தை துண்டிப்பதற்கு எந்த நிறுவனத்துக்கும் அதிகாரம் இல்லை. ஆனால் திருத்த பணிகளை மேற்கொள்வதாக குறிப்பிட்டுக் கொண்டு ஒரு சில பகுதிகளில் மிகவும் சூட்சுமமான முறையில் மின் விநியோக துண்டிப்பு அமல்படுத்தப்படுகின்றது. மின் கட்டண உயர்வு பெரிதொரு பிரச்சனையாக காணப்படுகின்றது. மின் கட்டணத்தை மேலும் 50% அதிகரிப்பதற்கு புதிய நிறுவனங்கள் ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியுள்ளன. தரமற்ற நிலக்கரி விவகாரத்துக்காக எதிர்காலத்தில் ஜனாதிபதி உட்பட அமைச்சரவை மோசடியுடன் தொடர்புடைய அரசு அதிகாரிகள் சிறை செல்ல நேரிடும் என்று தெரிவித்தார். இனப்பிரச்சினைக்கான தீர்வு மற்றும் புதிய அரசமைப்பு உருவாக்கம் ஆகிய விவகாரங்களில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளிடையே ஒருமித்த நிலைப்பாட்டை எட்டும் நோக்கில் தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 2வது சந்திப்பு அடுத்த வார தொடக்கத்தில் நடைபெற உள்ளது. இலங்கை தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகிய கட்சிகளை ஒன்றிணைத்து கடந்த 2ஆம் தேதி கொழும்பில் 1வது சந்திப்பு நடைபெற்றது. இதன்போது சமஷ்டி முறையிலான அரசமைப்பு சமூக ஒப்பந்தம் ஒன்றை தயாரித்தல் மற்றும் இனப்பிரச்சினை தீர்வில் தனித்து செயற்படுவதில்லை போன்ற முக்கிய இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டன. இதனைத் தொடர்ந்து 2வது கட்ட பேச்சுவார்த்தையை கடந்த 19ஆம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. எனினும் நாட்டில் நிலவும் எரிபொருள் தட்டுப்பாடு உள்ளிட்ட நெருக்கடி நிலைமைகள் காரணமாக அந்த சந்திப்பு திகதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த சூழலில் தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையின் ஒருங்கிணைப்பாளர்களான க. ரத்தினவேல், வி. புவிதரன், பேராசிரியர் ஆ. சர்வேஸ்வரன், சுகந்தி ராஜகுலேந்திரா, வாசா நிரஞ்சன், ஞாக்க ரணித் மற்றும் மாயு டினஸ் ஆகியோர் ஏப்ரல் மாத தொடக்கத்தில் கூடி இது குறித்து ஆராய உள்ளனர். சம்பந்தப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகளின் வசதியை பொறுத்து இந்த 2வது தீர்க்கமான சந்திப்பு அடுத்த வார தொடக்கத்தில் நடைபெறுவதற்கான அதிக சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மனிதர்கள் கடைசியாக நிலவுக்கு பயணம் செய்து அரை நூற்றாண்டுக்கு மேலான நிலையில் இன்று அதிகாலையில் 4 விண்வெளி வீரர்கள் விண்வெளி பயணத்தை தொடங்கியுள்ளனர். நாசாவின் விண்வெளி ஏவுதல் அமைப்பின் மீது பயணித்த ஓரியன் விண்கலம் புளோரிடாவில் உள்ள கென்னடி விண்வெளி மையத்தில் இருந்த விண்ணில் ஏவப்பட்டது. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு பிறகு மனிதர்கள் பயணிக்கும் நாசாவின் முதல் நிலவு பயணமான ஆர்டெமிஸ் 2 திட்டத்துக்கு ரீட் வைஸ்மேன் தலைமை தாங்குகின்றார். நிலவின் மறுபக்கத்துக்கு
நிலையத்திற்கு சென்று திரும்பும் முதல் பெண், முதல் கருப்பினத்தவர் மற்றும் முதல் கனடிய விண்வெளி வீரர் ஆகியோரை உள்ளடக்கிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க குழுவை இந்த திட்டம் சுமந்து செல்கின்றது. கடைசி நிமிடத்தில் ராக்கெட்டை பின்னோக்கி இழுத்தது மற்றும் ஹீலியம் கசிவுகள் போன்ற சிக்கல்களை தீர்ப்பதற்கான தொழில்நுட்ப சீரமைப்புகள் உள்ளிட்ட தொடர்ச்சியான தாமதங்களுக்கு பிறகு இந்த ஏவுதல் நிகழ்ந்துள்ளது. இது மனிதர்களை மீண்டும் புவி சுற்றுப்பாதைக்கு அப்பால் அனுப்புவதில் உள்ள சிக்கலான தன்மையை எடுத்துக்காட்டுகின்றது. இதுவரை உருவாக்கப்பட்ட ராக்கெட்டுகளிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த ராக்கெட்டுகளில் ஒன்றான ஸ்பேன் லான்ச் சிஸ்டம் அதிகாலை 3:54 மணிக்கு கென்னடி விண்வெளி நிலையத்தில் உள்ள ஏவுதளத்தில் இருந்து ஓரியன் விண்கலத்துக்கு பாதுகாப்பாக இருந்த 4 விண்வெளி வீரர்களுடன் வானில் சீறி பாய்ந்தது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் தொடர்பாக வெளியிட்ட கருத்தை தொடர்ந்து உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது. முக்கிய கடல் வழி பாதையான ஹோர்முஸ் நீரிணையில் நிலவும் தடைகள் விரைவில் நீங்கும் என்ற எதிர்பார்ப்பு ட்ரம்பின் உரையின் மூலம் தகர்க்கப்பட்டதே இதற்கு காரணமாகும். ஜனாதிபதி உரை தொடங்குவதற்கு முன்னர் ஒரு பீப்பாய் பிரெண்ட் கச்சா எண்ணெயின் விலை $100 காணப்பட்டது. உரையின் போது விலையில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட்ட போதிலும் இறுதியில் அது சுமார் 4% அதிகரித்து தற்போது ஒரு பீப்பாய் $105.38 உயர்ந்துள்ளது. உலகின் மொத்த எரிசக்தி தேவையில் சுமார் 20% இந்த குறுகிய கடல் வழி பாதை ஊடாகவே கொண்டு செல்லப்படுவதால் இது உலக பொருளாதாரத்துக்கு மிகவும் முக்கியமானது. கடந்த பிப்ரவரி மாதம் 28 அமெரிக்க மற்றும் ஆஸ்திரேலிய தாக்குதல்களுக்கு பதிலடியாக இந்த கடல் வழி பாதையை பயன்படுத்தும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப் போவதாக ஈரான் எச்சரிக்கை விடுத்ததை அடுத்து நிலைமை இன்னும் முழுமையாக வளமைக்கு திரும்பவில்லை. ஆட்சி மாற்றம் அல்லது ஈரானின் உட்கட்டமைப்புகளை அழிப்பது குறித்து ட்ரம்ப் விடுத்த கடுமையான எச்சரிக்கைகள் விநியோக சங்கிலிக்கு மேலும் அச்சுறுத்தலாக அமையும் என முதலீட்டாளர்கள் அஞ்சுவதே இந்த விலை உயர்வுக்கு காரணம் என பொருளாதார ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர்.